தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல உற்சாகமாக ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் யாவரும் எழுந்து நின்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம் கரங்களை உயர்த்துவோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்துகிறோம் ஐயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். கரங்களை கூப்பி சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வா சகலமும் படைத்த, தரைகடல் உயிர்வா சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம், தயாபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். திரு அவதாரமே, ஜெகத் ரட்சகனே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். நாங்கள் வாழும்படியாக, நாங்கள் உயிர் அடைந்து ஓங்கும்படியாக மன உரு கொண்டவரே உமக்கு நன்றி. நிஷ்கலங்க புருஷ பிரஜாபதியே, குறைவில்லாத தெய்வீக அவதாரமே, உம்மை துதிக்கிறோம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம், ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மானுட உயிரடைந்தோங்க, தரணியின் மானுட உயிரடைந்தோங்க, கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், கருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகனே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். எல்லாரும் கரங்களை கூப்பி, திரியேக தேவனே, நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருப்பதினால் எங்களைப் போல மானுட அவதாரம் எடுத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராகிய இயேசுவே, தேவகுமாரனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
எங்களோடு கூட என்றென்றைக்கும் இருந்து எங்களை தேற்றுகிற, நடத்துகிற, போதிக்கிற, போஷிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை தட்டி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை கூப்பி, பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியா அகத்தினில் வசிக்கும், அருமையாய் அடியா அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தே சதா நமஸ்காரம், அரிய சித்தே சதா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். முத்தொழிலோனே, மூன்றில் ஒன்றோனே, கர்த்தாதி கர்த்தனே, கருண சமுத்திரனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். மேன்மை பாராட்டுகிறவன் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நீர் எங்கள் ஆண்டவராய் இருப்பதினால், எங்கள் இரட்சகராய் இருப்பதினால் நாங்கள் பெருமிதம் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா, கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா, நித்யத்ரியேகா நமஸ்காரம், நித்யத்ரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைகடல் உயிர்வா சகலமும் படைத்த, தரைகடல் உயிர்வா சகலமும் படைத்த, தயாபர பிதாவே நமஸ்காரம், தயாபர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தலைகளை தாழ்த்தி கரங்களை கூப்பி, ஆண்டவரே, எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகிலும் என்று யோசிப்பதற்கு கூட தகுதியற்றவர்களாகி எங்களையும் கூட தம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்து எங்களுக்காக பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் எங்களை நாங்களே அர்ப்பணித்து எங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்கத்தக்க தேவனிடத்திலே அர்ப்பணித்து உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவியிருக்கிறபடியினால் நாங்கள் உம்மில் களிகூர்ந்து, உம்மில் மகிழ்ந்து, உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நீர் எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் முழு மனதோடு மகிமைப்படுத்துவோம். இன்னும் உற்சாகமாக ஹல்லேலூயா. நாம் உட்காரலாம்.
கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தெய்வத்தின் உறைவிடமாக கருதப்படுகிற பல புண்ணிய ஸ்தலங்கள் உண்டு. ஆனால் தெய்வம் அங்கெல்லாம் வாசம் பண்ணுவதை விரும்பாமல் அற்பர்களும் நீசர்களும் ஆகிய நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். அது எந்த வாசற்படி? இந்த உலகத்தின் மிகப்பெரிய தேவாலயத்தின் வாசற்படியோ? இல்லை இல்லை, பக்கத்தில் சொல்ல, உங்களுடைய இருதயத்தின் வாசற்படி. உங்கள் இதய கதவில் இருந்து தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். எத்தனை பேர் உங்க இருதயத்தை திறந்திருக்கிறீங்க ஆண்டவருக்கு? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். அந்த ராஜா உள்ளே வந்தா அங்க இருள் இல்லை, அங்க வெளிச்சம்தான். அங்க கவலை இல்லை, அங்க பயம் இல்லை, அங்கே புலம்பல் இல்லை, அங்கே ஆனந்த களிப்பு தான். அங்க ராஜாதி ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள் இருக்கும். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டு. அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். சேர்ந்து தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் உடையவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் மகிமையின் ராஜா. மகிமையின் அலைகள் கதவு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். அல்ல கரங்களை தட்டி. மண்ணுலகம் அவருடையது, நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாயிருக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ந்து பாடுவோம். மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உரிமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம்
அவரின் உடைமை என்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். சந்தோஷமா இருக்கிறவங்களா நல்லா கையை தட்டி, ரட்சிக்கப்பட்டவங்களா நல்லா கையை தட்டி, கர்த்தருக்கு வாசல்களை திறந்தவங்க எல்லாம் நல்லா கையை தட்டி, இதயத்தின் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறவங்க எல்லாம் நல்லா கையை தட்டி, ராஜாதி ராஜா அவர் உங்களுக்குள் இருக்கிறார். The kingdom of God is within you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. ஏன்? ராஜாதி ராஜா நமக்குள்ள இருக்கிறாரு. சங்கீதம் 15 இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் யார் முடியும்? யார் ஆண்டவருடைய இருதயத்திலே வாசம் பண்ணுவார்? யார் ஆண்டவரோடு இருக்க முடியும்? கைகளில் சொல்லுங்க, சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தானே. ஒருவேளை இந்த காலை நேரத்திலே நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் ஏதோ ஒன்றை உணர்த்துவார் என்றால், அந்த ராஜாதி ராஜா பிரவேசிக்கிற நம்முடைய வீடு, நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதை நாம் பரிசுத்தமாக்க முடியாது, அதையும் அவர்தான் பரிசுத்தமாக்க வேண்டும். திறந்து கொடுத்து, ராஜாவே என் உள்ளத்திலே கரை கபடு இல்லாதபடி பரிசுத்தப்படுத்த உம்முடைய இரத்தத்தினாலேயே என்று அர்ப்பணிப்போடு நாம் சொல்லும்போது, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. பாடுவோமா? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சொல்லுங்க சொல்லுங்க. சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. உடையவன் தானே. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும். ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நான், அவராலே ஆசீர் பெற்ற சபையும் நான். கர்த்தர் சமூகம் தேடும் சமுதாயம் நான், அவராலே ஆசீர் பெற்ற சபையும் நான். நீதிமான்கள் என்று கர்த்தர் தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். நீதிமான்கள் என்று கர்த்தர் தாமே நமக்கு தீர்ப்பு கூறிவிட்டார். தீர்ப்பு கூறிவிட்டார். யார் இந்த ராஜா? மகிமையின் கைகளை உயர்த்தி, மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா.
உள்ளே வருகிறார். ராஜா உள்ளே வருகிறார். ரபா லக்கர துரணி ஷப ரபா தரன மன மரப லப ரப ரப லப ரபா ஓ ரிபா லப துரணி கரன மன மரபா. உன் இருதயத்துக்குள்ளே ராஜாதி ராஜா, the king of kings and lord of lords, ரிபா தர லக்கர is entering your heart today. திறந்து கொடுப்பாயா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யாரின் கிங் ஆஃப் க்ளோரி? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. கலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு அரசருக்கு பிறந்த நாள் அன்று நாட்டு மக்களுக்கு பரிசளிக்க விரும்பினாராம். ஆகவே அவருடைய செல்வங்கள் எல்லாவற்றையும், அநேக விலை மதிப்புமிக்க பரிசு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்து அவருடைய பிறந்த நாள் அன்று அவற்றை எல்லாம் அரண்மனையிலே வரவேற்பு அந்த கூடத்திலே அவர் அடுக்கி வைத்தாராம். அந்த நாளும் வந்தது. அந்த நாட்டு ஜனங்கள் எல்லாம் ஓடோடி வந்தார்கள். ராஜா ஒரு பக்கம் அமர்ந்து தன்னுடைய சிங்காசனத்திலே அமர்ந்து பார்த்து கொண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தார். அவர்கள் ஓடி வந்து எல்லாவற்றையும் எவ்வளவு அவர்கள் கையிலே அகப்படுமோ அவ்வளவு வேகமாக வந்து அதை ஒருவரும் தன்னிடத்திலிருந்து பறித்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆசையோடு வந்து எடுத்துக்கொண்டார்களாம். எடுத்துக்கொண்டு ஓடினார்களாம் அவருடைய இல்லத்துக்கெல்லாம். ஆனால் ஒரு ஏழை வாலிபன் அங்கிருந்து பார்த்து கொண்டே இருந்தானாம். சற்று நேரம் கழித்து ஓடி வந்து எல்லோரும் பொருட்களை எடுத்து போய்விட்டார்கள். அவனுக்கு அங்கே எடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அவனுடைய கண்கள் எல்லாம் ராஜாவின் மேலே இருந்தது. ஓடியே வந்து ராஜாவின் பாதத்தில் விழுந்து அவரை கட்டி அணைத்து கொண்டாராம். அப்பொழுது ராஜா கேட்டாராம், ஏன் மகனே, நீ இவ்வளவு நேரம் எல்லாரும் எடுத்துவிட்டு போகும் வரைக்கும் அமைதியாக இருந்து விட்டு எல்லாவற்றையும் இழந்து விட்டாயே என்று சொன்னாராம். அவன் சொன்னானா, ராஜா, நீங்க வச்சிருக்கிற பரிசு பொருள் எல்லாத்தை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். சொல்லுவீங்களா? வலது கரத்தை உயர்த்தி, இயேசு ராஜா, நீங்க எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் பார்க்கலாம். நீங்க தான் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் வரும் போகும். இந்த உலகத்தின் செல்வம் ஒரு நாளும் நிலையாது. உலகத்தின் பதவி நிலையாது. உலகத்தின் புகழ் நிலையாது. உலகத்தின் உறவுகள் நிலையாது. ஆனால் உன்னதரின் உறவு மாத்திரமே. உயிர் உள்ளவரை மட்டுமல்ல, உயிர் பிரிந்த பின்பும் நம்மோடு உடன் வருகிற உன்னத தேவனுடைய உறவு எத்தனை பேருக்கு வேணும்? நல்ல கையத்தட்டி, ராஜா நீர் மாத்திரம் போதும். அதனால எதுக்கு நன்றி சொல்லாட்டியும் எதுக்கு நன்றி சொல்லணும்? அதுக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு? அதுக்குன்னா எதுக்கு? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதற்கு, ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்கு, அவருடைய சமூகத்திற்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லுங்க? நல்ல கையை தட்டி நன்றி 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 என்று துதிக்கிறே. நிறைய நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா நன்றி சொல்ல மறந்துடுறோம். இன்னைக்கு அதெல்லாம் நினைச்சு நன்றி சொல்ல போறோம். எத்தனை பேர் என்னோட ரெடியா இருக்கிறீங்க? பாடுவோமா? நன்றி நன்றி என்று துதிக்கிறே. நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே.
நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. தகுதி இல்லை ஆண்டவரே, ஆனாலும் தகுதி படுத்துகிறீரே. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்ந்தீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்ந்தீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நினைத்து நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதி. நல்ல கையை தட்டி நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரேவும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. உணவு உடை தினம் தந்து மகிழ்ந்தீர், உண்மையான நண்பர்களை உணவு உடை தினம் தந்து மகிழ்ந்தீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி நன்றி துதிக்கிறே. நல்ல கையை தட்டி நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீ கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவர், கண்மணி போல் காப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே. நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா,
ஐயா. எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமே. ஒருவேளை இன்றைக்கு ஓய்வு நாள் தானே, வீட்டுக்கு போன உடனே ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு அப்படியே எழுதி எழுதி பாருங்க. ஒரு நோட்டு போட்டாலும் அடங்காது. ஆமே. அதை எண்ணி பார்த்து கர்த்தரை நீங்கள் துதிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் நேபுகாத் நேச்சார் உண்டாக்கின அந்த பொற்சிலையை அதற்கு முன்பாக விழுந்து வணங்காமல் போனது நிமித்தம் அக்கினி சூளை சூடாக்கப்பட்டது. எத்தனை மடங்கு? 7 மடங்கு. ஒரு விசை அவர்கள் அந்த சிலையை பணிந்திருந்தால் அந்நேரத்திலே தானே விடுதலை ஆயிருக்க முடியும். ஆனால் அவர்களோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன். சொல்லுங்க சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஒருவேளை அந்த அக்கினி போன்ற அனுபவங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக, கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கக்கூடும். நாம் சொல்ல வேண்டும், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன். வலதுக்கு என்னோடு சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லும் போது கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எரிகின்ற அக்கினிக்கும் அக்கினி சூழிக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லமை உள்ளவர். அதுக்கப்புறம் தான் இருக்கு விஷயமே. விடுவியாமல் போனாலும் நீர் என்னுடைய தேவன், நீர் நிறுத்தின பொற்சிலைக்கு முன்பாக நாங்கள் விழுந்து பணிவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த அக்கினி சூளைக்குள்ளே தூக்கி போடப்பட்டார்கள். தூக்கி போட்டவர்கள் அக்கினியினால் வெந்து மடிந்து போனார்கள். அக்கினிக்குள் விழுந்தவர்களோ விடுதலையாக உலாவினார்கள். கை கால்கள் எல்லாத்தையும் கையை கால் அசைக்க முடியாதபடி கட்டி தான் தூக்கி, அப்படியே பிரேதம் போல தான் தூக்கி போட்டாங்க உள்ள. ஆனால் அவர்கள் விடுதலையாக உலாவினார்கள். ஏன்? நல்லா உத்து பார்த்தா there was a fourth man. அங்கே 4வது மனிதன் ஒருவர், தேவகுமாரன் ஒருவர் அங்கே உலாவிக் கொண்டிருந்தார். ஆகவே அவர்கள் அக்கினியினால் சேதப்படவில்லை. அக்கினியின் மனம், இந்த நெருப்புக்கு ஒரு மனம் உண்டு பாருங்க, அது கூட அவங்க மேல வீசலையா. அது டச் பண்ணல. அது டச் பண்ணுச்சு, ஆனாலும் அவங்கள டச் பண்ணல. ஆமென். ஒன்றும், பக்கத்துல பார்த்து சொல்லாங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டா. nothing shall harm you. இதோ சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் சொன்ன சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் கரங்களை தட்டி ரிபா லக்கரதுரினி, நல்ல அந்நிய பாஷையில கரல கரதுரினி ஷப ரப தர நம நம ரப லப ரப. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. சொல்லுங்க. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களவுக்கு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களவுக்கு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு உமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. சொல்லுங்க.
எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ. வலது கையை உயர்த்தி செங்கடலை நீர் பிளந்தே, செம்மையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று, ஒரு நொடியில் யாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. நல்லா கையை உயர்த்தி எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். வருடங்களை உமது சொல்லுங்க பார்க்கலாம் கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் நம்பிக்கையோடு உங்கள் மகிமைதனை காண்போ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்துவோமா? எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. அப்படியே நம்மளார் எழுந்து நின்று செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. எரிகோ கோட்டை அவ்வளவு அகலமானது, 6 பஸ் கூட போகலான்னு சொல்றாங்க. அவ்வளவு அகலமான கோட்டையை தகர்ப்பதற்கு மனித மாம்ச யோசனைகளை கர்த்தர் கொடுக்கவில்லை. அவர்கள் அதை 7 தரம் சுற்றி வந்து துதித்த போது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. நம்முடைய வாழ்விலும் ஏதோ ஒரு தடைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, என்ன செஞ்சாலும் அந்த தடை மாற மாட்டேங்குதோ, இன்றைக்கே தீர்மானம் செய்வோம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதி எடுத்தால் தடைகள் உடையும், துதி எடுத்தால் கோட்டைகள் நொறுங்கி போகும். செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்ணா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, ரபலக்கரதுர்னி ஷபா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ,
நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ. நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீ. பலவித சோதனையா கூடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, இருதயம் தந்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீ. எங்கள் தலையை எண்ணெயினா அபிஷேகம். எங்கள் தேவன் எங்கள் ராஜா. புதிய அபிஷேகம், புதிய எண்ணெய். ஓ கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ என்னுடையவன், you are mine. ரக்கலதுர்னி சக்கரதுர்னமா, நீ என்னுடையவள், நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். கரபல கரதுர்னி ஷபரப நரநம நமரபா. நீ ரூபவதி என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா. ஓ, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருக்கிறார். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். fresh anointing. ரபா லபா ரபா தர நம நம ரபா ரபா தர நம நம துர்லி ஷப ரபா தர நம நம. எங்கள் தலையை ஓரி பதரல கரதுர்னி ஷக்கரதுர நம நம. நல்ல கரங்களை தட்டி துரகலபர. புதிய அபிஷேக், புதிய எண்ணெய். ஓ கொரி கல கர தர நம நம துர்னி ஷப ரபா தர நம நம ரகலபரபா. யாறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு. எத்தனை பேர் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஓ, தண்ணீர்களை கடக்கிற அனுபவம், அக்கினியில் நடந்து போன அனுபவம், ஆனாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் தெரியுமா? அவர் உள்ளங்கையில நம்ம வரைஞ்சிருக்கிறாரு. எங்க வரைஞ்சிருக்கிறாரா? உள்ளங்கையிலே வரைஞ்சிருக்கிறாரு. இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு விருப்பமானவர்களை பச்சை குத்தி கொள்ளுகிறார்கள். ஏன்னா உயிருள்ள வரைக்கும் அவங்க பேர் நம்மோடு இருக்கணும், அவங்க நம்ம கூட இருக்கணும் என்கிற நம்பிக்கையில் அநேக பெண்கள், ஆண்கள் கூட, வாலிபர்கள் பச்சை குத்தி கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த உறவு எத்தனை நாளுக்கு நீடிக்கிறது? சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்களுக்குள்ளாகவே ஐயோ எப்படியாவது தீய வச்சாவது இந்த அழிச்சிடணுமேன்னு சொல்லி போகக்கூடிய நிலைமையிலே அவர்கள் வந்து விடுகிறார்களே. ஆனால் நம்முடைய நேசர் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக விழாவிலே குத்தப்பட்டார். இரத்தமும் தண்ணீரும் வடிந்தது. இந்த சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தார். உயிரை கூட நமக்காக கொடுத்தார். எதற்காக? நம்முடைய உயிரை மீட்பதற்காக. கையை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, அதை நினைச்சுத்தான் நாம் பாடுறேன். எதை நினைச்சு? அவர் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறார் பாருங்க, அதை நினைச்சு. உங்களுக்காக உயிரை கொடுத்தார் பாருங்க, அதை நினைச்சு நம்ம உயிருள்ள வரைக்கும் பாடுவோம். உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன்.
நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. சேர்ந்து உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டி, ஆளுகையும் தந்து விட்டி. உள்ளத்தை பார்த்து விட்டி, ஆளுகையும் தந்து விட்டி. நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. சொல்லுவீங்களா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அரசனாக வேண்டிய ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டிய தருணம் வந்தது. ஆனால் தாவீதோ எண்ணப்படாமல் போனான். அத்தனை சகோதரர்களும் வந்தார்கள், ஆனால் அவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. தாவீதையோ, ஆடுகளை மேய்த்த தாவீதையோ அரசனாக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்த்து உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே. உள்ளத்தை பார்த்து விட்டி, ஆளுகையும் தந்து விட்டி. உள்ளத்தை பார்த்து விட்டி, ஆளுகையும் தந்து விட்டி. நினைச்சுதான் நான் பாடுறேன். பாடுங்க. அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உயிரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம். நாட்களையும் பார்க்கலையே, நாரும் என்றும் எண்ணலையே. நாட்களையும் பார்க்கலையே, நாரும் பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி கூப்பிட்டீரே, அற்புதமாய் மாற்றினீரே. நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அதை நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஏசையா, 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 ஏசையா. சேர்ந்து ஏசையா, 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 ஏசையா. நினைச்சுதான் நான் பாடுறேன். கையை உயர்த்தி. அதை நினைச்சுதான் உயிரும் வாழுறேன், அதை நினைச்சுதான்
நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் தோற்றத்தை, தகுதியை, கல்வியை, பொருளாதாரத்தை வைத்து எங்களை பார்க்கிறவர் அல்ல, இது எங்கள் இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவரே, நாட்களாகி போனாலும் நாரும் என்று எண்ணாதபடி லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன், ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக்கின தேவன், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ என்று நினைத்த ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கிய தேவன், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலும் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்தவரே, செய்கிறவரே, செய்ய போகிறவரே, உமைக்கே துதி கன மகிமை யாவும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாக எனக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் அழைப்புக்காக நான் தேவனுக்கு மிகுந்த நன்றியுடையவனாக இருக்கின்றேன். நான் ஒரு CSI திருச்சபையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அடுத்த வருடம் 40 இறையாண்டுகளை நான் முடிக்க இருக்கின்றேன். 86ஆம் வருடம் நான் முழுநேர ஊழியத்திற்கென்று குருவானவராக நான் அபிஷேகம் செய்யப்பட்டேன். 10 ஆண்டுகள் CSI திருச்சபையிலே சென்னை பேராயத்திலே போதகராக பணியாற்றினேன். பிறகு ஒரு 3 வருடங்கள் ஒரு லெப்ரசி மருத்துவமனையிலே, கரிகிரி லெப்ரசி மருத்துவமனையிலே ஒரு துறை தலைவராகவும், அடுத்த 20 ஆண்டுகளை நான் ஒரு உலகளாவிய இயக்கத்திற்கு ஆசியாவுக்கு தலைவராகவும் துறை தலைவராகவும் நான் ஹெல்த் கேர் மினிஸ்ட்ரியில், ஹெல்த் கேர் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்ற உலகளாவிய இயக்கத்திலே 20 ஆண்டுகள் நான் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தேன். ஏறக்குறைய 14 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆன்டியோக் பிப்ளிக்கல் செமினரி அண்ட் காலேஜிலே நான் பேராசிரியராக பணியாற்றி இருக்கின்றேன். எல்லாவற்றை காட்டிலும் நான் தொடர்ச்சியாக 39 ஆண்டுகள் நான் ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அவருடைய கிருபையினாலே நிற்கிறேன் என்பது மிகப்பெரிய ஒரு கிருபையாக நான் கருதுகின்றேன். என்னோட 16ஆம் வயதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் இருதயத்தை திறந்து நான் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். மே மாதம் 9ஆம் தேதி 1979ஆம் வருஷத்திலே நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணம் செய்தேன். பிறகு நான் முழு நேர பணிக்கு தான் வர வேண்டும் என்பது என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருந்தது. வேதாகம கல்லூரியிலே நான் பணியாற்றி இப்பொழுது பாண்டிச்சேரியில் இருக்கின்ற பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்கின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ், அந்த மெடிக்கல் காலேஜில் போதகராக இருக்கின்றேன். ஆங்கில திருச்சபையினுடைய போதகராக இருக்கின்றேன். என்னுடைய மனைவி கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றுகிறார்கள். எங்களுக்கு ஒரு மகள், அண்மையிலே அவளுக்கு திருமணமானது. அவள் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் மெடிக்கல் கல்லூரியிலே துணை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பெத்தாலஜி துறையிலே பணியாற்றி, ஒரு மருத்துவர் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறாள். எங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவரை ஜெர்மனி தேசத்திற்கு நாங்கள் மிஷினரியாக அனுப்பியிருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் MS ப்ரோக்ராம் பண்ணுவதற்காக, மேற்படிப்புக்காக ஜெர்மனியிலே சென்று படித்துவிட்டு அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். பர்த்தலோமிய ஜீகன்பால்க் நற்செய்தி இந்தியாவுக்கு கொண்டு வந்தவருக்கு நன்றி செலுத்தும்படியாக மிஷினரியாக நீ செல்ல வேண்டும் என்று சொல்லி அவரை ஜெர்மனி தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். எனக்கு 2 மகன்கள். எனக்கு ஒரு மகன் ஜேசன் டன், மற்றொரு மகன் பெட்சன். ஹீ இஸ் ஆக்சுவலி மை சன். சில சமயம் என்னப்பா என் பையனை விட நீ தான்ப்பா பெட்டர்ன்னு சொல்லியிருக்கிறேன். அவனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார் அவங்கவன் சொன்னேன், ஏன்னா ஹி இஸ் பீன் வித் மீ, இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் பெட்சனை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சாயல் பெட்சன் வாழ்க்கையில் உருவாகும் வரைக்கும், என் ஜீவன் உள்ள நாட்கள் வரைக்கும் நான் அவரோடு கூட இந்த விசுவாச பயணத்திலே நான் பயணிக்கும்படியாக நான் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். to make sure that he grows in the likeness of Jesus Christ, his only son.
ஆண்டவுடைய சாயல் பிரதிபலிப்பாக இருக்கும். பட் he has grown a lot ஆக்சுவலாக. நான் பார்த்த பெட்சனுக்கும் இப்போ நான் பார்க்குற பெட்சனுக்கும் பிரமிப்பான காரியங்களை நான் பார்க்கின்றேன். ஐ see Christ likeness in him. கிறிஸ்துவின் சாயல் இருக்கிறது. அவர் தான் அவங்க அப்பா கிட்ட போதகர். அலெக்ஸ் எனக்கு ரொம்ப தெரியாது, சகோதரி மெல்பாவை எனக்கு அதிகமாக தெரியாது. பட் பெட்சனுடைய அன்பினாலே அவர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். பட் ஐ ஃபீல் பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. போதகர் ஐயா அவங்க வந்திருந்தப்போ அவரை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் such a joy to know you, Pastor. Thank you for the invitation. It's a privilege for me to preach from here. கர்த்தருடைய செய்தி கொடுப்பது நான் சொல்லுவது வழக்கம். என்னுடைய வாழ்க்கையின் நான் மிகவும் மிகவும் அதிகமாக எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறது தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொடுப்பது. The time that I consider preaching is the biggest joy of my life. அதை காட்டிலும் மகிழ்ச்சியை எனக்கு கொண்டு வருவது ஒன்றும் இருப்பதில்லை. எங்களுடைய திருச்சபையிலே, பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஆங்கில திருச்சபையிலே நாங்கள் இப்பொழுது கிறிஸ்து உயிர் தெழுந்த பண்டிகைக்கு பிறகு தொடர்ச்சியாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக பரமேறுதல், the ascension, which is a forgotten story in most of our churches in India. பரமேறுதலை குறித்து நாம் யோசிப்பது கிடையாது. அந்த 40 நாட்கள் we did some purposeful study. பிறகு பெந்தெகோஸ்தே திருநாளை மிக விமரிசையாக கொண்டாடினோம். நான் எங்கள் காங்கிரிகேஷனில் எல்லா டினாமினேஷனும் இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ நான் டினாமினேஷனல் சர்ச். கத்தோலிக்கர்கள் எங்களோடு கூட தொழுது கொள்கிறார்கள். யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸ், PhD ஸ்காலர்ஸ், எங்களுடைய கல்லூரியில் படிக்கிற மருத்துவ மாணவர்கள், துறை தலைவர்கள். ஸோ இட்ஸ் அ சார்ட் ஆஃப் அ வெரி டைவர்ஸ் காங்கிரிகேஷன். ஆகவே இந்த வருஷம் நான் யோசித்தேன், திருத்துவ திருநாள் வரும் வரைக்கும் கட்டாயமாக பரிசுத்த ஆவியானவரை மையமாக வைத்து தியானம் செய்யணும். கடந்த வாரத்தில், முந்தின வாரத்தில் ஒரு கோர்ஸ் ஒன்று ஒரு ஸ்டடி, ஒரு 4 week ஸ்டடி ஒன்று ஆரம்பித்து விட்டேன். அதில் ஆவியின் கனி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் தெம் டு நோ வாட் இஸ் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அண்ட் டிஃபரன்ஷியேட் தட் வித் த கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அநேக திருச்சபையில் நம்ம கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டை ரொம்ப மேன்மைப்படுத்துகிறோம். ஆவியானவர் வரங்களை குறித்து ரொம்ப பிரமாதமாக பேசுவோம், பரபரப்பாக செய்தி கொடுப்போம். ஆவியின் கனியை குறித்து நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஆனால் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஆவியின் கனி ஏன் கலாத்திய சபைக்கு மாத்திரம் அந்த கடிதம் எழுதப்பட்டது என்று சொல்லி ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணோம். போன வாரம் ஆவியின் கனியில் ஃபஸ்ட்டு ட்ரையாட், அது 9. அண்ட் 9ல் முதல் 3 அன்பு, சந்தோஷம், சமாதானம். இட்ஸ் டுவர்ட்ஸ் காட் வேர்ட் என்று சொல்லுவோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரோடு இருக்கிற கனியினுடைய ஒரு பகுதி. பிறகு அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் மேன் வேர்ட், மனிதரிடத்தில் காட்ட வேண்டியது. இப்போ நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் இன்வேர்ட், எனக்குரியது. இந்த 3 ஒன்றா சேர்த்தா தான் ஒருவன் கிறிஸ்துவின் சாயலிலே மிளிர முடியும். இந்த 3ல் எது ஒன்று மிஸ் ஆனாலும் முதல் 3க்கு ஓவராக இடம் கொடுப்பாங்க, 2வது 3வதும் இருக்கவே இருக்காது. ஸோ செகண்ட் ட்ரையாடு இன்றைக்கி போயிட்டுருக்கு. டாக்டர் ஷியாம் சுந்தர், நான் அன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மென்டர் பண்ணுற மற்றொரு ஆர்த்தோபீடிக் சர்ஜன், இன்றைக்கி ப்ரீச் பண்ணுறாரு. போன வாரம் டாக்டர் சர்ஜரி துறையினுடைய தலைவராக இருக்கிற தெலுங்குக்காரர் அவர், டாக்டர் ஜேக்கர் அவர் பண்ணார். அடுத்த வாரம் டாக்டர் விக்டர் யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, அவர் இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறேன். பட் என்னுடைய பயிற்சி, நான் அதிகமாக விரும்புகிற பயிற்சி பெட்சனோடு கூட இருப்பது. ஒரு காங்கிரேஷன் விட்டுட்டு எல்லாம் வரவே முடியாது. பட் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் ஃபார் த லவ் ஃபார் ஹிம். உங்களை பார்ப்பதற்கும் குறிப்பாக போதகருடைய குடும்ப நிகழ்விலே கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் பாஸ்டர் ஃபார் த இன்விடேஷன். இன்றைக்கி வித்தியாசமான ஒரு தலைப்பை உங்களோடத்திலே நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் நினைக்காதீங்க என்னை பற்றி இன்ட்ரடக்ஷன் நிறைய கொடுத்துட்டேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ ஹூ த ப்ரீச்சர் இஸ். என்னை குறித்து அதிகமாக பேசுவது அவசியம் அல்ல. இன்றைய வசனத்தை நாம் தியானம் செய்ய போகின்றோம். இந்த வசனத்திலே குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிங்க. பதினோரு சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு
பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தோஷப்பட்டார்கள், அப்பொழுது சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். தேங்க்யூம்மா. காட் பிளஸ் யூ. வசனத்தை நல்லா சத்தமாக வாசிக்கணும். பரவாயில்ல, தோஸ் மிஸ்டேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபர்கிவன். இந்த காலை வேளையிலே உங்களை ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற பெயரிலே வாழ்த்துகின்றேன். வேதாகமத்திலே அநேக கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது. 2014 வருடத்தினுடைய முதல் கட்டத்திலே இரவு வேளையிலே டிமானிட்டைசேஷன் என்று சொல்லப்பட்ட பிறகு நீங்கள் 2000 ரூபாய் நோட்டு உங்கள் பணத்தை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். இனிமேல் 1000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் இருக்காது, 2000 ரூபாய் நோட்டு தான் புழக்கத்தில் இருக்கும் என்று பாரத பிரதமர் அறிவித்த பொழுது உடனடியாக எல்லாம் போய் லைனில் நின்றுட்டோம். ஆக்சுவலாக பிகாஸ் தட் வாஸ் அ மேண்டட்டோரி. கட்டளை மாற்றிட்டார் வித் இஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. இப்படி அநேக காரியங்களை உடனடியாக அரசாங்கம் சொல்லுகிற காரியங்களை மற்ற காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றையும் கை கொள்ளுகிற பொழுது ரோட்டில் டிராஃபிக் ரூல்ஸ், லெஃப்டில் தான் நீங்கள் வண்டி ஓட்டணும், ரெட் லைட் இருந்தால் நீங்கள் நிற்கணும். These are the things which are much easier. ஆனால் வேத புத்தகத்திலே குறிப்பாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இந்த பகுதியில் நான் பிரசங்கிக்க போகிறேன். வேத புத்தகத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து இட்ஸ் த காஸ்பல் ஆஃப் த கிங்டம், இறை அரசின் நற்செய்தி. இட்ஸ் அ காஸ்பல் ஆஃப் த கிங்டம், ராயல் காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 300 வருடங்கள் ஆதி திருச்சபையிலே வாசிக்கப்பட்ட ஒரே ஒரு சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒன்று தான். மற்ற சுவிசேஷம்லாம் அப்போ வரல, பிரிண்டில் வரல. அப்பொழுது இந்த எத்தனை வேத புத்தகம் புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கும் என்பது முடிவு செய்யப்படவில்லை. அதற்கு மற்றொரு பெயரும் இருக்கிறது, சீஷர்களை குறித்த சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் த டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தின் நற்செய்தி சுவிசேஷம். ஒருவேளை இந்த காலை வேளையிலே நான் என்னுடைய செய்திக்கு முதலாவது நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், த காஸ்ட் ஆஃப் நான் டிசைபிள்ஷிப். த காஸ்ட் ஆஃப் நான் டிசைபிள்ஷிப். சீஷர்களை உருவாக்குவதனுடைய கிரயம் என்ன, அதனுடைய விலை என்ன, அதனுடைய நஷ்ட மதிப்பீடு என்ன? ஏனென்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் 19ஆம் வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி. ஓகே, த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி மேண்டேட், மாபெரும் கட்டளையுடைய முதல் பகுதி சீஷராக்க வேண்டும். எல்லாரும், நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் ஆதி திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கட்டளை அதுதான். ஆகவே தான் we call it the great commission. சரி, சீஷராக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? இல்லை ஒருங்க கரெக்டாக தான் நீங்கள் வாசிக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம். 2 காரியம் தான் ஆதி திருச்சபைக்கு கட்டாயமாக ஆண்டவர் கொடுத்தார். சீஷரை உருவாக்குங்க. அந்த சீஷர் என்ன பண்ணணும்னா, கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள். 6 பகுதியாக, சுருக்கமாக 6 பகுதிகளாக பிரித்து நான் உங்களிடத்திலே சீஷர்களை நாம் உருவாக்குவதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய பிரதிபலன் என்ன, அதனுடைய நஷ்டம் என்ன, என்ன விலை, எவ்வளவு பெரிய விலை கிரயத்தை நாம் இன்றைக்கு திருச்சபையாக நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களோடு கூட பேச போகிறேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற உம்முடைய திருமறை வசனங்களுக்கு எங்கள் கண்களை நீர் திறந்தருளும். அப்பொழுது புது வாழ்வு தருகிற உம்முடைய குமாரனுக்கு எங்கள் உள்ளத்தை திறக்க உதவி செய்ய வேண்டும் என்று அவர் மூலமாகவே வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக
இந்த காஸ்ட் ஆஃப் நான் டிசைபிள்ஷிப், இந்த மாபெரும் கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஏன் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், இந்த கீழ்ப்படியாமல் இருப்பதனால என்ன விளைவுகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, வாட் ஹேவ் வி லாஸ்ட், இன்றைக்கு இறை அரசு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதில் ஏன் பிணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது, ஏன் வேகம் சரியாக இருக்கவில்லை, ஏன் திருச்சபைக்கு வருகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே முனைப்பை காட்டுவதில்லை என்றெல்லாம் பார்க்கிற பொழுது முதலாவதாக நாம் வேதம் கற்றுக் கொடுக்கிற முதலாவது காரியம் டிசைபிள்ஷிப், சீஷத்துவம். சூப்பர் கிறிஸ்டியன்ஸ் தான் முதல்ல பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறேன் நான். சூப்பர் கிறிஸ்டியன்ஸ், பிரில்லியன்ட் கிறிஸ்டியன்ஸ் அதில் சூப்பர் கிறிஸ்டியன்ஸ் தான் சீஷர்களை உருவாக்க வேண்டுமா? யார் சீடர்களை உருவாக்க வேண்டும்? சீஷர்கள் என்கின்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 269 முறை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, 269 டைம்ஸ். கிறிஸ்தவர்கள் என்கின்ற வார்த்தை 3 இடங்களிலே தான் புதிய ஏற்பாட்டு திருமறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சீடர்களை தான் 3 வருட இறை பணியிலே he made disciples of all nations. he made disciples. அவருடைய எண்ணம் எல்லாம் சீடர்களை உருவாக்க வேண்டும், சீடர்களிடத்திலே தான் இந்த ஊழியத்தை கொடுக்க வேண்டும், இந்த சீடர்களை உருவாக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் இயேசுவின் சாயலிலே முழுமையாக உருவாக்கப்பட்ட சீடர்களால் நிரப்பப்படும், கிறிஸ்டியன்ஸ்னால கிடையாது. the word Christian, புதிய ஏற்பாட்டு I want you to be transported 2000 years back. 2000 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. நீங்க புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை வழக்க சொல் பழக்கத்திலேயே கிடையாது ஆக்சுவலா. ஆனால் இந்த நாகரிக காலத்தில் கிறிஸ்டியன்ஸ், டிசைபிள்ஸ் என்ற வேர்டு மறைஞ்சு போச்சு. எங்கே தொலைஞ்சு போச்சு, எப்படி தொலைஞ்சு போச்சு, எதனால் தொலைஞ்சு போச்சு, ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 பேர்கிட்ட பேசும்போது அப்போஸ்தலர்களில் பேசுகிற பொழுது நீங்கள் சீஷர், நீங்கள் சீஷர், நீங்கள் சீஷர், நீங்கள் சீஷர், சீஷர் சீஷர் என்று சொல்லி 3 வருடம் அவர்கள் கேட்ட காதிலே பதிந்து இருதயத்தில் எழுதப்பட்ட the longest distance the message travels is from ear to heart. நிறைய பேர் கேட்குறோம், வாரம் செய்திக்கிறோம். பாஸ்டர் அலெக்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஐ ஹியர் ஹிம் ஸ்பீக். he is a very versatile speaker, ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க. he has got the gift of speaking ஆக்சுவலாக. அருமையான ஒரு அவரை குறித்து பெட்சன் சொல்லிக்கிட்டே இருப்பான் என்கிட்ட ஆக்சுவலாக. பட் பெட்சன் இஸ் ஷேப்பிங் டு பி a fantastic preacher ஆக்சுவலாக. expository sermons. சீடர்கள் கேட்ட வார்த்தை காதிலிருந்து 3 வருஷத்துக்குள்ளே இருதயத்துக்கு போயிடுச்சு. அவங்க முழுக்க நம்பினாங்க, நாங்கள் சீடர்கள். கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தை வழக்க சொல்லில் பழக்கப்படுத்தவில்லை. புதிய ஏற்பாடு, த நியூ டெஸ்டிமெண்ட், இந்த புதிய ஏற்பாடை நீங்கள் பேக் டு பேக் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த புக் அபவுட் டிசைபிள்ஸ், சீஷர்களை குறித்த ஒரு புத்தகம். இட் இஸ் அ புக் பை த டிசைபிள்ஸ், சீஷர்களால் எழுதப்பட்ட புத்தகம். இட் இஸ் த புக் ஃபார் த டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சீஷர்களுடைய புத்தகம், சீஷர்களை பற்றிய புத்தகம், சீஷர்கள் எழுதிய புத்தகம், சீஷர்களுக்காகவே சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் புதிய ஏற்பாடு. நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும், நான் திஸ் புக் இஸ் அ கிஃப்ட் டு மீ ஃப்ரம் காட் அண்ட் ஐ எம் அ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சரி, இந்த சீடர்கள் சூப்பர் கிறிஸ்டியன்ஸ் தான் சீடர்களாக இருக்க முடியுமா? புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் மாடல் சீஷர்கள் யாருமே கிடையாது. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய ஹைஃபை காரில் இறங்கி ஒரு 10 பேர் அவங்க பாடி கார்டு மாதிரி பவுன்சர்ஸை வச்சு உள்ளே கூட்டு போயிட்டு அப்படியே நேராக பரபரப்பாக உள்ளே போய் ஸ்டேஜில் இருந்து பின்பக்கமாக ஏறி இறங்குற சீஷர்கள் கிடையாது. புதிய ஏற்பாட்டு சீடர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்டீஃபன் நெயில் என்று சொல்ல, அந்த புத்தகத்தை நான் பல முறை பெட்சனுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸ்டீஃபன் நெயில் என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய வேதாக சரித்திரா, he has written 2 volumes about the missions of the church and the missions. 2 volume, fabulous book, fantastic reading. அதில் என்ன சொல்கிறாருன்னா, முதல் 300 ஆண்டுகள் திருச்சபை சீடர்களாலே நடத்தப்பட்டது. சர்ச் பில்டிங்ஸ் கிடையாது, சர்ச் கிடையாது, பைபிள் காலேஜ் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது, ஃபண்ட்ஸ் கிடையாது, பிரயாண வசதி கிடையாது. சொத்தெல்லாம் விற்று அப்போஸ்தலர் காலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க.
எளிமையான ஏழ்மையான பரதேசிகளான கிறிஸ்தவர். பரதேசி, நம்ம எல்லாரும் பரதேசிகள் தான். பிகாஸ் we are sojourners என்கின்ற ஆங்கில வார்த்தை. sojournersனா யார்? ஒன்றுமே இல்லாதவங்க, ஆனால் ஒன்றை நம்பி இருக்கிறாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அப்படி தான் சொல்லுது. எவ்ரி டிசைபிள் இஸ் அ sojourner. சொந்தம் பந்தம் எல்லாம் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சுக்கிட்டு அடகாக்கிற கோழி மாதிரி உட்காந்துருக்கிறவங்க சீஷர் கிடையாது. ஆதி திருச்சபை அப்போ சொல்கிறாரு, ரோம பேரரசர் சொல்கிறாரு, என்னப்பா இது ரோம பேரரசின் அங்கத்தினராக இருக்கும்பொழுது நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறோம், சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம், சிட்டிசன்ஷிப் ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறோம், வரி பணத்தில் கட்டாயம் அவங்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறோம், இடத்த ஃப்ரீயாக கொடுக்குறோம், அவ்வளோ ப்ரிவிலேஜஸ் இருக்குது. ஆனால் இந்த பரதேசிகள் பின்னாடி ஓடி கிறிஸ்தவர்கள் ஆகிறது தான் பார்க்குறாங்களே தவிர ரோம பேரரசுக்கு உண்மையாக இருக்க மாட்டுறாங்களே. ஏன்பா இது? பரதேசிகள் இயேசுவிடம் மக்களை கவரக்கூடிய திறன் அவர்களுக்கு இருந்தது. திறன் மிகுந்த சீடர்களாக ஆதி திருச்சபை இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம திறனும் இல்லை, டைனமிசம் இல்லை, சீஷத்துவமும் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ who are the disciples? எளிமையான ஏழ்மையான பரதேசிகளாக ஒன்றும் இல்லாதவர்கள், ஊர் ஊராக திரிந்து நற்செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே ஆவல் உரிந்தவர்கள் தான் சீடர்களாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பேசிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்தை சுமந்து செல்ல வேண்டும் என்று முதல் தர பிரதிகளாக இருந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், சீஷர்கள். இன்றைக்கி யார் அப்படி இருக்கிறீங்களா? நம்முடைய சபைகளில் அப்படி யாருமே நான் பார்க்கல. ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ரேர் டு see somebody like that. முதல் தர நற்செய்தியை சுமந்து செல்கிற ஒரு பரதேசி தான். அப்படி யாரையும் நான் பார்க்கவே இல்லை. அண்மையிலனால ரொம்ப நாளாக நான் பார்க்கவே இல்லை. குறிப்பாக ஒரு சில டினாமினேஷன்ஸில் நான் பார்க்கவே இல்லை. நான் ஏறக்குறைய எல்லா டினாமினேஷன்லையும் ப்ரீச் பண்ணியிருக்கேன். சிஎஸ்ஐ போதகராக இருந்தாலும், லூத்தரன் திருச்சபையிலே, பிரஸ்பிட்டேரியன் திருச்சபையில் நான் இந்தியா முழுதும் பயணம் செய்திருக்கேன். நான் போகாத ஸ்டேட்டே கிடையாது. ஏறக்குறைய 37 நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன், வெளிநாடுகளில் என்னுடைய மினிஸ்ட்ரிக்காக. வெரி ரேர்லி ஐ கம் அக்ராஸ் டிசைபிள்ஸ். ஆனால் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில், சதன் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எளிமையான திருச்சபைகளிலே சதன் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இந்த கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, முதலாவது குறிப்பு நான் என்ன சொல்லியிருக்கின்றேன்? டிசைபிள்ஷிப். சீஷர்களை உருவாக்குவது சூப்பர் கிறிஸ்டியன்ஸுடைய பங்கு மட்டும் தானா? இல்லவே இல்லை. நாம் ஒவ்வொருவரும் சீடர்களை உருவாக்க வேண்டும். இரண்டாவது, அன்டிசைபிள்டு டிசைபிள்ஸ். அன்டிசைபிள்டு டிசைபிள்ஸ். இன்னைக்கு சீடர்களாக இல்லாதவர்கள் சபையிலே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்க, கிறிஸ்தவர்கள் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறார் எல்லா சபைகளிலுமே, வேர்ல்டு ஓவர். ஆதி திருச்சபையிலே ஒரு கட்டாயம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள், உலகளாவிய திருச்சபைகள், குறிப்பாக இந்திய திருச்சபைகள், குறிப்பாக ஒரு சில டினாமினேஷன்ஸ் கிறிஸ்தவர்களாலே நிரப்பப்பட்டு இருக்கிறது. இட் இஸ் ஃபில்டு வித் கிறிஸ்டியன்ஸ். ஜெஸ் மூடி என்று சொல்லுகிறவர் அன்டிசைபிள்டு டிசைபிள்ஸ் என்றார். சீஷர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, சீஷர்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நாங்கள் சீஷர்னு. ஆனால் அவங்க சீஷராக இன்னும் மாற்றப்படாமலேயே இருக்கிறார்கள். இன்னைக்கு சீஷராக நாம் இருக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் கட்டாயம் நம்முடைய சபைகளில் இல்லை. There is no insistence, there is no demand. It is not mandatory that you should be a Christian. நீங்கள் சீஷராக இருக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் திருச்சபையிலே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களால் ஒன்றும் அதிகமாக செய்ய முடியாது. கிறிஸ்டியன்ஸ் do not build the kingdom of God. நான் ரட்சிக்கப்படுகிறேன், சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறேன், பிறகு சிறப்பாக 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் நான் கிறிஸ்தவனாகவே இருந்து விடுகின்றேன். வலுக்கட்டாயமாக என் மேலே எந்த பொறுப்புகளும் கொடுப்பதில்லை. நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்ற வலுக்கட்டாயமும் எனக்கு இல்லை. எனக்கு பிரியமாக நான் என் கிறிஸ்தவ வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறேன். எனக்கு சாதகமாக இருக்கிற ஒரு சில காரியங்களை நான் செய்கின்றேன். கிறிஸ்தவர் என்ற பெயரின் கீழ், அண்டர் த பேனர் ஆஃப் பீயிங் அ கிறிஸ்டியன், ஐ கண்டினியூ டு லிவ் without doing anything for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எந்த ஒரு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்வதில்லை. ஆதி திருச்சபையிலே ஒரு கிறிஸ்தவரும் சீஷராக இருந்தார்கள். அந்த 350 வருடங்களுக்கு கிறிஸ்தவர்கள் அங்கே யாரும் இல்லை.
Everyone was a disciple. And each one carried the gospel of the kingdom. இன்றைக்கி ஏன் நற்செய்தி பரவ மாட்டேங்குது? எவ்வளவோ சொல்கிறோம். காத்தில் இந்த உங்கள் 2025 மேண்டேட் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஐயாக்காக நான் ஜெபம் பண்ணும்போது அந்த கார்டை நான் தாங்கினேன். சகோதரர் இருக்கிறாங்க, he happily hosted me. Thank you sir for hosting me. Today and tomorrow I think I'll be staying with you. ரொம்ப சந்தோஷம் உங்களோட கூட இருக்கிறேன். அப்போ தான் போதகருக்காக நான் ஜெபிக்கிற பொழுது அங்கே கார்டு இருந்துச்சு, எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். 2025க்கு பிரம்மாண்டமாக நீங்கள் போட்டிருக்கிறீங்க பிளான்லாம். பட் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? we are proxy disciples. அதாவது சீஷர்கள் செய்ய வேண்டிய பணியை நம்ம மற்றவங்க கொடுத்துட்டோம் ஆக்சுவலி. ஆகவே நம்முடைய சபைகள் என்னவாக இருக்கிறது? சீஷராக மாற்றப்படாத கிறிஸ்தவர்களாலே நிரம்பி இருக்கிறது. ஆகவே இதை ஜஸ்ட் மூடி சொல்கிறாரு, அன்டிசைபிள்டு டிசைபிள்ஸ். இன்னும் முழுமையாக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்ற தாக்கமும் தாகமும் இல்லாதவர்களாக நாம் இருக்கின்றோம். மூன்றாவது, இது ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஆக்சுவலாக இந்த கிரேட் கமிஷன் அப்படின்னு நான் சொன்னேன். நான் மாபெரும் கட்டளை, 2 கட்டளை இருக்குது வேத புத்தகத்தில். முதலாவது கட்டளை ஆதியாகமத்தில் இருக்குது. அது வந்து ராயல் மேண்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. த கிரியேஷன் மேண்டேட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நீங்கள் பூமியை பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னா நான் எக்கச்சக்கமாக பிள்ளையை பேத்துக்கணும், 12 பிள்ளையை 13 பிள்ளையை அப்படி இல்லை. ஆக்சுவலாக when God ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குற பொழுது 2 காரியத்தை கொடுக்கிறார். தன்னுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்குறார். பிறகு சொல்லுகிறார், என்ன மாதிரி உங்களை உருவாக்கி இருக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய ஐடென்டிட்டி உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் பலுகி பெருகி பூமியை என்னை போன்ற பிள்ளைகளை நீங்கள் பெற்று பூமி முழுவதையும் நிரப்புங்கள். மை கிங்டம், என்னுடைய ராஜ்யமானது என்னை போன்ற என்னாலே உருவாக்கப்பட்ட என்னுடைய ரூபமும் என்னுடைய சாயலும் இருக்க வேண்டிய மக்களாலே நிரப்பப்பட வேண்டும். அது வந்து கிரியேஷன் மேண்டேட் என்று சொல்லுவோம். அதுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அந்த மேண்டேட் என்ன பண்ணுறாரு? அப்கிரேட் பண்ணுறார். கடைசி மாபெரும் கட்டளை த கிரேட் கமிஷன். இந்த கிரேட் கமிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. மூணாவது தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கிரேட் ஒமிஷன்ஸ் ஃப்ரம் த கிரேட் கமிஷன். ஒமிஷன், நமக்கு இஷ்டமானதை ஒமிட் பண்ணிட்டோம். எனக்கு எக்ஸாம் எழுதும்போது பார்ப்பாங்க பிள்ளைங்க, இந்த கேள்வி தெரியாதா, ஒமிட் பண்ணு. புக்கில் படிப்பாங்க, ஒரு சில சாப்டர்ஸ் விளங்காது, ஒமிட் பண்ணிவிடு. அப்படிலாம் ஒமிட்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க தயவு செய்து. கிரேட் கமிஷனை மாபெரும் கட்டளையை முழுசாக கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட சபைகள் தான் நமக்கு தேவை. இன்றைக்கி நம்முடைய சபைகள் என்னன்னா, பாஸ்டர் தப்பாக நினைக்க மாட்டேன், பிகாஸ் ஐ லவ் ஹிம் லைக் மை ஓன் பிரதர். ஏன்னா அவங்க பையன் என் பையன். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்வர்ட் லுக்கிங் சர்ச்சஸாக மாறிட்டோம். we have too much occupation inside the church. நிறைய காரியங்களை பரபரப்பாக உள்ளே செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். ஆத்தும ஆதாயம் பண்ணணும், சீடரை உருவாக்க வேண்டும், இயேசுவின் சாயலில். ஏன் இந்த 3 ட்ரையட் எனக்கு கற்றுக் கொடுக்குறேன் எங்கள் சபைக்கு அப்படின்னா, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இல்லை அப்படின்னா, ஆவியின் கனி உங்கள்கிட்ட இல்லைன்னா கிறிஸ்துவின் சாயல் உன்னில் இருக்க வாய்ப்பே கிடையாது, சான்சஸாக இல்லை. இந்த 3 சேர்ந்து 3 ட்ரையாடு ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது, டு தி ஆப்டிமல் லெவல் ஃபங்க்ஷன் பண்ணும்போது தான் காட்வேர்ட், மேன்வேர்ட், இன்வேர்ட், இது 3 ரைட் பேலன்ஸில் இருக்கிற பொழுது ஒரு சீடராக மாறுவதற்கு. சீஷர் யார்? கிறிஸ்துவின் சாயலில் இருக்கிறவர். இயேசு பண்ணதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. மூணாவது என்ன சொன்ன? கிரேட் ஒமிஷன். என்னங்க ஒமிட் பண்ணிட்டோம்? ஆதி சபையில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆதி சபையில் ஒரே கோல் தான் இருந்துச்சு. ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவர் இந்த பூமியை விட்டு எடுபடுகிற பொழுது இந்த ஒரே கோல் தான் செட் பண்ணிட்டு போகிறார், ஒரே கோல் தான் கொடுக்குறார். நான் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆகையால் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒரு 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஆகையால் அப்படின்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், ஆகையால். அது ரொம்ப கீ வேர்டு ஆக்சுவலாக. ஏன் கீ வேர்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. I have been given authority over everything. சகல அதிகாரத்தை நான் பெற்றிருக்கின்றேன். அதிகாரம் என்கிட்ட இருக்குது, முழு அதிகாரம் என்கிட்ட இருக்குது. ஆகவே நான் சொல்கிறேன்,
பிறகு என்ன சொல்றாரு? ஆகையால், பேஸ்ட் ஆன் தட் அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தின் அடிப்படையிலே ஆகையால் புறப்பட்டு போங்கள். சீஷரை உருவாக்குவது ஆதி திருச்சபை மிக அற்புதமாக, அதோட ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த புத்தகத்தில் அவர் ஸ்டீஃபன் நெயில் எழுதுகிறாரு, நல்லா கவனிங்க. முதல் 300 ஆண்டுகளுக்குள்ளாக 311ஆம் வருஷம் என்ன நடக்குதுன்னு சொல்லி சரித்திரத்தில் சர்ச் ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டைன் ரோமன் எம்பையர், கான்ஸ்டன்டைன் வந்து கிறிஸ்தவராக மாறுறார் அவங்க அம்மா மூலமாக. ஆகவே தான் இந்த சர்ச் அப்படின்ற ஒன்றும் இல்லை, இந்த குளோபல் மூமெண்ட், இறை அரசை, தேவனுடைய ராஜ்யத்தை சொல்லுகிற இந்த இயக்கமானது ரோம பேரரசர் கிறிஸ்தவராக மாறினதுனாலே ரோமை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட சபை தான் ரோமன் கத்தோலிக் திருச்சபை. கத்தோலிக் என்றால் யூனிவர்சல், உலகளாவிய. அந்த 311 வருஷம் அப்போ தான் கிறிஸ்தவர்களுக்குலாம் அந்த பாடுகள்லாம் குறையுது, சஃபரிங்லாம் குறையுது. மிக மிக மிகவும் முதல் 300 வருடங்கள் திருச்சபையின் சரித்திரத்திலே ஏற்பட்ட நிகழ்வுகளும் பாடுகளும் எந்த காலகட்டத்திலும் சபைக்கு இல்லவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க? 73% உலகத்தில் 73% நற்செய்தியை பெற்றுவிட்டது. ஹல்லேலூயா. பிச்சைக்கார சபை, பாடுகள் நிறைந்த சபை, புக்கு கிடையாது, பிரிண்டிங் கிடையாது, ஒன்றுமே இல்லைங்க, பைபிளே கிடையாது, எதுவுமே இல்லை. 73% உலகம் நற்செய்தியை பெற்றுவிட்டது. எப்படிங்க அது? எப்படி? பரதேசி அகலாக இருந்தவர்கள் 73% உலகத்திற்கு நற்செய்தியை கொண்டு போகிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. எல்லாம் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. ஏனென்றால் நாம் திறனை இழந்த கிறிஸ்தவர்களாக இருக்கு. என்ன நாங்கள் சீஷர்கள் என்ன மாறல, ஆக்சுவலாக கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம். கிறிஸ்டியன்ஸ் கான் டூ மச். ஐ எம் ஸோ, தயவுசெய்து செர்மனை, என் செய்தியை தப்பாக நினச்சிக்காது. அப்புறம் போதகர்கிட்ட சண்டை போட இப்படிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு நினச்சிடாது அவர்கிட்ட. நான் ஐ ஸ்பீக் ஃப்ரம் மை ஹார்ட். தேவன் எனக்கு கொடுத்த இது இப்படி தான் எங்கள் சபையில் நான் பேசுவேன். 40 ஆண்டுகளாக இப்படி தான் நான் செய்தி கொடுத்துட்ருக்கிறேன். ஒன்றுமே இல்லாதவர்கள் உலகத்திற்கு நற்செய்தி 72% உலகத்துக்கு பயணம் கிடையாது, கார் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்பு தான் உலகமே. ஆகவே தான் சாதாரண நம்பர் ஃபோன் வச்சுருக்கிறேன் நான். இன்னும் அவ்வளோ கஷ்டம் எனக்கு, ப்ரெஷரு. நம்பர் ஃபோன் வச்சுருக்கிற மாற்றுன்னு இல்லைப்பா, முடியவே முடியாது. நம்பர் ஃபோன் தான், சாகிற வரைக்கும் நம்பர் ஃபோன் தான். இன்னும் வர 3 நாள் எனக்கு யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியவே தெரியாது, ஃபோன் பண்ணாலும் ஒழிய. என்ன கிரேட் கமிஷனில் என்ன கிரேட் ஒமிஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிற, அதிகாரம் எனக்கு கொடுக்க, அதிகாரத்தின் அடிப்படையில் 2 காரியம் செய்யுங்க, ஒழுங்காக செய்யுங்க. சீஷர்களை உருவாக்குங்க. 2வது, நான் உங்களுக்கு போதித்த யாவையும் என்றால் கட்டளை இட்ட யாவையும். அந்த வசனம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ஸ். எப்படி முடியுது பாருங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், கமாண்ட்மெண்ட், அவங்களுக்கு போதிங்க. அப்போ தான் உங்கள் சீஷரை மாறுவாங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதம் ஜூலை மாதத்தில் மத்தேயு சுவிசேஷத்தை உட்காந்து பொறுமையாக வாசிங்க. 28 அதிகாரம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக வாசிங்க. அந்த அதிகாரத்தில் மத்தேயு சுவிசேஷத்தில் தேவன் என்னென்னலாம் கட்டளையாக கொடுக்குறாருன்னு பாருங்கள். ஒரு லிஸ்ட்டு ஒன்று போடுங்க, டேபுலர் காலர் ஒன்று போடுங்க. டைம் கிடைக்கிறப்போ நீங்களே எழுதுங்க சொந்தமாக, என்னென்னலாம் கட்டளையாக சொல்கிறாரு. அந்த கட்டளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபார்ம் த மொசைக் ஆஃப் வாட் த கிங்டம் லுக்ஸ் லைக். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது, சீஷர்கள் என்ன பண்ணணுன்றதுக்கு முழுசாக அங்கே இருக்குதுங்க. நான் அதை எக்ஸசைஸை பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இட் டுக் மீ 2 months, 2 மாதம் ஆச்சு எனக்கு அது பண்ணுறதுக்கு. அந்த 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 எக்ஸசைஸை நான் முடிக்கிற பொழுது எனக்கு தெரிஞ்சது நான் ஏன் சீஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த 2ஐயும் நம்ம செய்யலை. அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டோம், எங்கேயோ சரித்திரத்தில் எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் சர்ச் மெம்பர்ஷிப்னு ஒரு வால் ஒன்று உள்ளே பூந்துடுச்சு. சர்ச் மெம்பர்ஷிப்பு, டினாமினேஷன் அப்படின்னு ஒன்று உள்ளே பூந்துடுச்சு. இது உள்ளே பூந்தவனை என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் எங்கேயோ மறைஞ்சிருச்சு, சீஷர்கள் மறைஞ்சிட்டாங்க. சர்ச் மெம்பர்ஷிப்பு, சர்ச்சுக்காக உயிரையே விட்டுருவேன் நான். ஆண்டவர் உங்களெல்லாம் உயிரெல்லாம் விடவே சொல்ல மாட்டார் சர்ச்சுக்காக. டினாமினேஷனுக்காக நம்ம உயிரை விடணும்னு அவசியமே கிடையாது.
அதை குறித்து பெருமை அடிக்கணும்னு. பரலோக ராஜ்யத்தில் ஆயக்காரரும் வேசிகளும் பாவிகளும் அன்னகர்களும் யார் யாரையோ இருப்பாங்க. என்ன டினாமினேஷன் இல்லாதவங்களாம் அங்கே இருப்பான். ஆக்சுவலாக தட் இஸ் த டூ ஒமிஷன்ஸ். ரெண்டு ஒமிஷன். ஒன்று ஆதி திருச்சபையில் வருகிற பொழுது அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு 18 மாதங்கள் டைமு. இப்போலாம் ஓவர் நைட்டில் மெம்பர் ஆயிடுறாங்க. தட்டாறு மெம்பர் ஆயிடுறாங்க ஓவர் நைட்டில். கல்யாணத்துக்கு மெம்பரு, ஞானஸ்நானம் எப்படி கொடுத்துட்றோம் ஞானஸ்நானத்தை. தட்டால் புட்டால்னு அவசரமாக ஒரு இரவில் ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்து விட்டுறோம். ஆக்சுவலாக ஓவர் நைட் கிறிஸ்டியானிட்டி, ஓவர் நைட்டில் கிறிஸ்டியனாக மாறிடுறார். ஆதி திருச்சபையில் 18 மாதங்கள் பேசுவாங்க அவங்ககிட்ட. சீஷராக மாறுறியா அப்படின்ன பிறகு, சீஷத்துவத்திற்கு கமிட்மெண்ட் பண்ண பிறகு தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. பிறகு ஏறக்குறைய அநேக மாதங்கள் அவரை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன செய்கிறாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு யாரா ஒருத்தர் அவங்கள பிடிக்கிறாங்க, மென்டர் பண்ணுறாங்க. யாரா ஒருத்தர் மென்டர் பண்ணுறாங்க. அடுத்த 18 மாதங்கள் அவரை சீடராக, அவரை கட்டுப்பாட்டுக்குள்ளாக வேண்டும். இப்போலாம் கிடையவே கிடையாது. யார் சர்ச்சுக்கு வர, யார் போகிறாங்க, வெளியில் போகிறாங்க, என்ன நடக்குது, ஏது நடக்குது, பிள்ளைங்களே மானிட்டர் பண்ண முடியல. கதவை சாத்திக்கிறாங்க, உள்ளே போயிட்டு தகாலும் கதவை சாத்திடுவாங்க. நோ டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஒரு போர்டை வேறு வெளியில் போட்டுறாங்க. வெரி டஃப் டைம் ஃபார் பேரண்ட்ஸ். ஆக்சுவலாக பெற்றோருக்கு ரொம்ப கடினமான காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பெற்றோரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஒரு கிறிஸ்தவ தகப்பனுக்கும் தாய்க்கு என்னென்னா, பிள்ளைகளை ஒழுங்காக பக்தியிலே வளர்ப்பது ரொம்ப பெரிய சவாலாக மாறிவிட்டு. ஏன்னா இந்த செல்ஃபோன் வந்த பிறகு ஒன்றுமே பண்ண முடியல. பிள்ளைங்களை ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பிள்ளைகளை பக்தியிலே வளர்ப்பது, ஜெபிக்க கற்றுக் கொடுப்பது, வேத புத்தகத்தை வாசிப்பது, பர்சனல் ஃபாஸ்டிங், பர்சனல் ஹோலினஸ், ஃபர்காட்டன் ஸ்டோரி. ஆகவே இந்த கிரேட் கமிஷனில் இந்த கிரேட் ஒமிஷன் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேட் கமிஷனில் இந்த ரெண்டுத்தையும் சீஷரையும் நம்ம உருவாக்குறது கிடையாது. அவர் 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 கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசமும் பண்ணுறது கிடையாது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய காங்கிரிகேஷன் திறனற்ற ஒன்றாக, ஒரு டைரக்ஷன்லெஸ், எந்த ஒரு டைரக்ஷனும் கிடையாது. வரோம், சர்ச்சில் வரோம், இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், இந்த மீட்டிங் அட்டன் பண்ண, எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஸ்காட் ஃப்ரீ. இதை கொடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா, விச் ஹஸ் பின் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை குறித்து, சீஷத்துவத்தை குறித்து நாம் கடினமாக பேசுகிற பொழுது என்ன நடக்குது? 2 சம்பவம் நடக்கிறது. ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிபெல்லியன். ஏன்னா இதெல்லாம் பாஸ்டர் சொல்கிறாரு, ஏன்னா ஒரே ஓல்டு டைப் கிறிஸ்டியானிட்டி கொண்டு போகிறார். கிறிஸ்டியானிட்டி மாடர்ன். இப்போ கிறிஸ்டியானிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹைப், மாடர்ன். தெர் இஸ் நத்திங் மாடர்ன் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. It is completely Bible based. Hallelujah. Go back to the Bible. வேதம் என்ன சொல்லுகிறார்? 2000 வருஷம் ஆனாலும் சரி, அவரை வரத்துக்கு ஒரு 1000 வருஷம் ஆனாலும் சரி, இயேசு சொன்னது தான் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும். அதை மாற்றுகிற அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. சீஷரை உருவாக்கணும். அவர் கற்றுக்கொண்ட, அவர் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணணும். இதை ரெண்டையும் பண்ணலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, திருச்சபை வலுவிழந்து காணப்படும். உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு யாருமே இருக்க மாட்டாங்க. சிங்கத்தை தான் குட்டி போடணும், சிறுத்தை தான் குட்டி போட முடியும். சீடர்கள் தான் சீடர்களை உருவாக்க முடியும். Hallelujah. A lion begets a lion, a cheetah begets a cheetah, a disciple begets a disciple. இன்னைக்கு ஏன் நம்ம சீஷரை உருவாக்கல? ஏன்னா நான் சீஷரா இல்லை. என் டைம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 9 o'clock முடிச்சணும் இல்லை? ஓகே, 3 குறிப்பு தான். நான் அடுத்த சர்வீஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அடுத்த 3 குறிப்பை நான் சொல்லுவேன். பட் அடுத்த 3 குறிப்பை 2 வரியில் நான் சொல்லி முடித்தேன். இந்த 3 புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த வேத புத்தகத்தில் இருந்த சீடர்கள் எப்படி இருந்தாங்க அதை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கிறேன். நாகரிக காலத்தில் சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்க. ஆண்டவர் சீஷர்களை அழைக்கிற பொழுது என்ன சொன்னார்னா, தன்னோடு கூட இருக்கவும், பீயிங் வித் ஜீசஸ். பிறகு லேர்னிங் பை சீயிங், இயேசுவிடம் பார்த்து கற்றுக்கொள்ளும். எல்லாத்துக்கு மேலே த டிசைபிள்ஸ் ஹேட் த டீப்பஸ்ட் டிசையர் டு பி லைக் ஜீசஸ். இயேசுவை போல இருக்க வேண்டும் என்ற பேராவல் அவளுக்கு நிரம்பி இருந்தது.
இந்த காலை வேளையிலே இன்றைக்கு நாம் சீஷர்களை உருவாக்காமல் இருப்பதினாலே நாம் மிகப்பெரிய விலை கிரயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நான் முடிச்சிடுறேன். somebody made a statement like this: when the church fails to lead the nation leads the church. திருச்சபை என்றைக்கு தன்னுடைய தலைமைத்துவத்தை உலகத்திற்கு, தேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற செய்தியை என்றைக்கு திருச்சபை சொல்ல மறந்து விடுகிறதோ, அப்பொழுது தேசம் சொல்வதைத்தான் திருச்சபை செய்து கொண்டு இருக்கு. நமக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்குதுங்க. ஆண்டவர் நமக்கு அஜெண்டா கொடுத்துருக்கிறார். நம்ம இதெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளைக்கு நம்ம எப்போ கீழ்ப்படியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளெக்சிபிள் ஆக்கி தண்ணியை ஊற்றி 1 லிட்டர் பாலில் 2 லிட்டர் தண்ணியை ஊற்றினா என்ன ஆகும் சொல்லுங்கள்? கலர் இருக்கும். கிறிஸ்தவர்கள் என்கின்ற கலர் இருக்கும், சப்ஸ்டன்ஸ் இருக்காது. பாலுக்குரிய ஒன்றுமே இருக்காது அதில். இந்த வேளையிலே, காலை வேளையிலே பெரிய உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை கொடுத்திருக்கின்றேன். சீஷத்துவத்தை குறித்து ஆழமாக யோசியுங்கள். இந்த வருஷத்தில் ஒரு வேளை உங்களுக்கு சமயம் வாய்க்கிற பொழுது ஒரு வாரம் நீங்கள் சீஷத்துவத்தை குறித்து ஆழமாக வேத ஆராய்ச்சி பண்ணுங்கள். சீஷர்களை உருவாக்குங்க. சீஷர்களை உருவாக்குவதற்கான எல்லா முயற்சி எடுங்க. பேரண்ட்ஸ், குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சீஷத்துவத்துக்குள்ளாக வழி நடத்தும். இன்றைக்கி என் பையன் ஜெர்மனிலேருந்து சொல்லுவான், அப்போலாம் அந்த ஹாரி பாட்டர் பரபரப்பாக வந்தப்போ நான் அந்த புக்ஸை வாங்க விடலை. ஆக்சுவலாக அந்த மூவிஸ், அந்த சிடிஸ்லாம் வாங்கவே கூடாதுன்னு. அப்போ என் பிள்ளைங்களுக்கு என் மேலே, என் மகளுக்கு, என் மகனுக்கு என் மேலே ரொம்ப வருது. எல்லாரும் ஹாரி பாட்டர் பார்க்குறாங்க, எல்லோரும் சினிமாவுக்கு போகிறாங்க. எங்களுக்கு அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு இன்னொரு வாங்கி தரேன். C.S. லூயிஸோட 7 சீரீஸ் த கிரானிக்கிள்ஸ் ஆஃப் நார்னியா, அது வாங்கி தரேன். அது மூவி நான் வாங்கி தரேன். C.S. லூயிஸோட கிரானிக்கிள்ஸ் ஆஃப் நார்னியா 7 கதைகள் முழுக்க கர்த்தராக இயேசு உயிர் தெழுந்த இயேசுவை குறித்து எழுதப்பட்ட கதைகள், சிறுவர்களுக்காக. அதோட ஆல்டர்னேட்டிவ் தான் இது. இன்றைக்கி என் பையன் சொல்கிறான், அப்பா நீங்கள் அப்போல்லாம் எனக்கு ஏன் இவ்வளோ கடினமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, உங்கள் மேலே கோவமே வரும். எங்கள் அப்பா செத்துருவாருன்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான் என் பையன். எங்கள் அப்பா எப்போ சாவார்? Oh my God, that was a cruel prayer actually about a father. ஜெபம் பண்ணியிருக்கிறான்பா 2 nights back. 2 மணிக்கு காலையில் நான் அங்கே ஜெர்மனி டைம் வேறு, அவங்க கூட நான் ப்ரேயர் பண்ணேன் டெய்லி 1 hour. See, that is how I have to make a disciple, you see. அப்போ அவன் சொன்னான், அப்பா நீங்கள் செத்துன்னு ஜெபம் பண்ணிக்கிறான். ஆனால் இப்போ எனக்கு புரியுது, ஜெர்மனி தேசத்தில் ஒரு கம்ப்ளீட்டாக ப்ரொமிஸ்குவஸ் கல்ச்சரில், காட்லெஸ் கல்ச்சரில் நான் வாழுகிற பொழுது இன்றைக்கி நான் பாவத்தினாலே சூழப்படாமல் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு எங்கேருந்து அந்த பலம் வந்துச்சுன்னு பார்க்குறேன். நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க அந்த பலம். உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன்ப்பா. நீங்களே எனக்கு அப்பாவாலன்னா நான் இன்றைக்கி இப்படி இருக்க மாட்டேன். திருமணம் என்கின்ற ஒரு பந்தத்திற்குள்ளாகத்தான் செக்ஸ் அனுமதிக்கப்பட வேண்டும். திருமணத்துக்கு முன்பதாகவோ திருமணத்துக்கு அப்பாற்பட்டோ பாலியல் தொடர்புகள் அனுமதிக்கப்படக்கூடாது, அனுமதிக்கப்படவில்லை. இதை உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி நான் பாவத்தினாலே பிடிக்கப்படாமல் இன்றைக்கும் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். 4 வருஷம் ஜெர்மனியில் இருக்கிறேன், தவறான உறவிலே வாழாமல் இருக்கிறேன், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் இருக்கிறேன்னா நீங்கள் என்னை சீடரான உருவாக்கி இருக்கிறீர்கள். இதுதான் ஒரு பெரிய டெஸ்ட். இதை விட ஒரு பெரிய டெஸ்டிமனி ஒரு பிள்ளை பெட்ஸுன்னு என்னை பற்றி அப்படி டெஃபரெண்டாக சொல்லுவான். ஆக்சுவலி யாரும் கொடுக்க முடியாது பெற்றோர். ஆகவே உங்களை நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகின்றேன். எனக்கு 1 மணி நேரம் ஐ எம் a ஸ்டோரி டெல்லர். யூசி, நான் ரொம்ப ஐ பில்ட் மை செர்மன். ஒரு கல்லாக வச்சு கட்டுற ஆள் நான். எனக்கு 1 மணி நேரம்லாம் பத்தாது ஆக்சுவலாக. பட் ஸ்டில் ஐ ஹவ் கிவன் யூ த கிறிஸ்ட். நீங்கள் என்ன யோசிக்க வேண்டும் வருகிற நாட்களிலே என்பதை நான் உங்களுக்கு வைத்திருக்கின்றேன். உங்களுக்கு முன்பதாக ஒரு சவாலை வைத்திருக்கிறேன். நீங்கள் சீடராக இருக்கிறீர்களா? மத்திய 28 இந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள். நீங்கள் சீஷராக இல்லாததுனால என்னென்ன இழந்திருக்கிறீங்க ஒரு லிஸ்ட்டு ஒன்று போடுங்க. சீஷராக நீங்கள் மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அது முழு முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். திறன் மிகுந்த சீடராக நீங்கள் இருங்கள். சீஷர்களை உருவாக்குங்கள். ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக துரிதப்படுத்தப்படும். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் எழும்பி நின்று ஆண்டுடைய சமூகத்தில், நான் ஒரு சீஷனாக இருக்கிறேனா? சீஷனாக இருக்கிறவனை இன்னொரு சீஷனை உருவாக்க முடியும்.
ஒரு திருடன் ஒரு திருடனை உருவாக்குகிறார், ஒரு விவசாயி இன்னொரு விவசாயியை உருவாக்குகிறார், ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சரை உருவாக்குகிறார். நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறோம்? நாம் மற்றவர்களை உருவாக்கத்தக்கதான சீஷர்களாய் நாம் இருக்கிறோமா? நமக்குள்ள அந்த சீஷனுடைய குணாதிசனம் இயேசுவோடு கூட இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவருடைய வசனத்தை போதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவர் நிமித்தமாய் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவரே, என்னை ஒரு சீஷனாக உம்முடைய சாயலாக என்னை மாற்றும். எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லா வாய்களை திறந்து எல்லாரும் ஜோமனுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம இதை ஒப்பு கொடுத்து எல்லாம் ஜோமனுங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபையில் கிறிஸ்தவர்கள் நிரம்பியிருக்கிறார்கள், ஆனால் சீஷர்கள் இன்றைக்கு சபைகள் இல்லை. ஸ்தோத்திரம். 300 வருஷங்கள் இன்றைக்கு ஸ்தோத்திரம் பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள். ஸ்தோத்திரம். ஒரு இருளடைந்த சூழ்நிலையில் 72% சுவிசேஷம் எல்லாருக்கும் பரவ முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு எத்தனையோ வசதிகள் இருந்தும் இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் எத்தனை ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. நமக்குள்ள அந்த பாரம் வர வேண்டும். என்ன ஒரு சீஷனாய் மாற்றும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்கள், எல்லா சத்தத்தை உயர்த்தி நல்ல வாய்களில் திறந்து எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை ஒரு சீஷனாய் மாற்றும். சில நிமிடங்கள் எடுத்து நம்ம எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் டெடிகேட் பண்ணி எல்லாம் ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரே என்னை ஒரு சீஷனாய் மாற்றும், ஆண்டவரே ஒரு சீஷையாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம். குருவை தொடரும் சீஷன். தோத்திரம். நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசுவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றத்தக்கதா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள்ளா நான் உங்களை பெற்றெடுத்தேன் என்று சொன்னார். தோத்திர. ஆண்டவர் என்ன ஒரு சீஷனாக மாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க, மாற்றும் ஆண்டவரே. என் சுபாவங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. என் சுபாவங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தை குறித்த ஆசை அல்ல, உலகத்தை குறித்த மேன்மை அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுகிற ஒரு மனிதனாக, மனுஷியாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் விடுதலையோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் பின்னால் போக துணிந்தேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரே அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்ற கிருபை தாரும். உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஏதுவா எங்களை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. சுவிசேஷ பாரம் என்ற என் சுமையாக மாற வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்குள்ளாய் அப்படிப்பட்ட சுவிசேஷ பாரத்தை தேவன் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் நாம மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் இணைந்து இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமும் இன்னா, சிலுவையின் முன்னா உலகமும் பின்னா. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எந்தோ விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே எந்தோ விடுதலையே. கைதட்டி இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன், உலகத்தின் எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும்
ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். ஆமே ஆமே. இயேசுவின் பின்னால் நான், மனுஷன் பின்னால் அல்ல, இயேசுவுக்காக, இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தன் என் இயேசுவின் அன்பா முற்றிலும். உலகத்தை ஜெயிப்பேன், பிசாசை ஜெயிப்பேன், பாவத்தை ஜெயிப்பேன். முற்றிலும் நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ நீர் இயேசுவை விட்டு, வாழ்வோ சாவோ சுவிசேஷம் அறிவிப்பதை விட்டு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுவோம், இயேசுவின் பின்னால். எல்லா சத்தத்தை உயர்த்து, திரும்பி பார்க்கமா. உள்ளத்தின் ஆழத்தின் வார்த்தையை இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். திரும்பி பார்க்க, திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். அகிலமெங்கிலும் ஆண்டவர் இயேசு செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். ஆவியில் நிறைந்து சத்திய சுவிசேஷம் சொல்லுகிற சபையாய் மாற்ற என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. ஆமே. இயேசுதான் ஒரு அத்தக்கவலர சந்தரபா. என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுவுக்கே இந்தியா. ஆமே. இந்த தமிழ்நாடு, இந்த திருப்பூர் என் சொந்த தேசம் இயேசுவுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. நல்ல கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து சுவிசேஷ பாரம், சீசன் என்கிற உரிமை, அந்த மகத்துவத்தை எங்களுக்கு நீ தந்து நடத்துவீராக. சீசனை உருவாக்க முடியும். இயேசுவை பின்பற்றாதவன் இன்னும் ஒருவனை இயேசுவுக்குள்ளாக நடத்த முடியாது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை பின்பற்றி வருகிற சீஷர்களாய், உம்முகத்தை தரிசிக்கிற சீஷர்களாய்,
உம் பாதத்தில் அமர்ந்திருக்கிற சீஷர்களாய், உம் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற சீஷர்களாய், உம் ஏக்கத்தை நிறைவேற்றுகிற சீஷர்களாய், உம் சித்தம் செய்கிறவர்களாய், உம் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. நாங்களும் மற்றவர்களை அப்படி மாற்ற எங்களுக்கு அந்த கிருபையை தருவீராக ஆண்டவரே. எங்க கூட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான தேவ கிருபையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் அவருடைய குடும்பத்தோடும் அவரோடு ஆண்டவர் நிறைவாக இருப்பதாக. இன்னும் பல ஆயிரங்களுக்கு பயன்படுத்தும். அநேகரை உருவாக்குகிற அந்த கிருபை அவர்களுக்கு மேல் வைத்திருக்கிறேன். அந்த அபிஷேகம் இன்னும் மேன்மையடைய கர்த்தர் கிருபையை தாரும். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா தீங்குகளுக்கும் பொல்லாப்பு நாசமோசங்கள் கட்டுகள் கண்ணிகள் மரணங்களுக்கு விலக்கி பாதுகாத்து நடத்தும். செய்கிற வேலைகள் தொழில்கள் வியாபார விவசாயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வாதமாய் நடத்துவீராகப்பா. தேவ கிருபை தாங்கட்டும். சமாதானத்தோடு அனுப்பும். இது இருக்கிற ஆராதனை பொறுப்படுத்த நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நியக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவதாசரோடும் அவருடைய குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமாம், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சல மறவாது. ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கொருவர் வாழ்த்தலை சொல்லி கடந்து போவோம்.